7:14 இப்படி இருக்குது பாருங்கள் அந்த ஊர் நைட் லைஃபு ஃப்ராங்க்ஃபர்ட்டில். நான் இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டபிள் வாகன்ற ஸ்டேஷனுக்கும் ஆப்ட் வாகன் ஸ்டேஷன் நடுவில் இருக்கேன். மக்கள் அதிகமாக வந்து போகிற பகுதி. நிறையா ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸஸ், அப்புறம் வந்து நிறையா கடைகள் இருக்கும், நிறைய ஹோட்டல்ஸ் எல்லாமே இருக்கும். ரொம்ப ஃபேமஸ் இந்த இடம், ஃப்ராங்க்ஃபர்ட்டோட ஹார்ட்னே சொல்லலாம். மெயின் ஸ்டேஷனை விட வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நிறையா கம்பெனிஸ் இருக்குங்க. நீங்கள் பார்க்குற இந்த எல்லா ட்ரீயும் வந்து இப்போ எம்டியாக இருக்குங்க. ஒரு சின்ன இலை எதுவுமே இல்லை. ஆனால் இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து நல்லா ஃபுல்லாக பூ பூத்து நல்லா இலையை வச்சு அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. எப்பவுமே 24 hours பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மக்கள் கூட்டம் இருக்குங்க. அழகாக சொல்லலாம் ஃப்ராங்க்ஃபர்ட் நைட் லைஃப். கிளைமேட் ரொம்ப நல்லா இருக்குங்க. கிளைமேட் இதமாக இருக்குது, ரொம்ப குளிராகவும் இல்லை, ரொம்ப நல்லாவும் இல்லை, இதமாக இருக்குது. அதனால் மக்கள் வந்து வீட்டில் எல்லாமே வெளியே வந்து ஜஸ்ட்டு வாக்கிங் போவாங்க, எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க, ஷாப்பிங் பண்ணுவாங்க. ஏன்னா இன்றைக்கி ஃப்ரைடே இல்லைங்களா, வீக்கெண்ட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஃப்ரைடே ஈவினிங் ஃபுல்லாக மக்கள் கூட்டம் வந்து அதை மாதிரி இருக்கணும். அதுவும் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா ஃபுல்லாக இலைகளை வச்சு அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஏதோ ஒரு ஃபாரஸ்ட்டில் போகிற மாதிரி இருக்கும், ஃபீல் ஆகும். இங்கே மெக்டி பார்த்தோம் நாங்கள், கேஎஃப்சி இருக்கட்டும். ஜெர்மனியில் வந்து எல்லா இடத்துலையும் மெக்டி இருக்கும், மெக்டானல்ஸ் பார்க்க முடியும். பட் ஆனால் கேஎஃப்சி ரொம்ப ரேருங்க, ரொம்ப ரேராக தான் வந்து கேஎஃப்சி இருக்கும். மெக்டி ரொம்ப ஃபேமஸ் ஜெர்மனியில். கொஞ்சம் கேஎஃப்சி நான் பார்த்த வரைக்கும் இப்போ எக்ஸ்பென்சிவும் கூட, கொஞ்சம் காஸ்ட்லியாகவும் இருக்கும். ரொம்ப டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ், அது வேறு எக்ஸ்பீரியன்ஸ், வேறு எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு தனிப்பட்ட முறையில் விருப்பம் கிடையாது. அதுக்கு நிறையா பிராண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு அவங்க வந்து ஷாப்ஸ் வந்து வச்சுருப்பாங்க. அவங்கள்ட்ட ஒரு பிரான்ச் எங்கள் இடத்துல வச்சுருப்பாங்க. ஃப்ரைடே ஈவினிங், சாட்டர்டே ஃபுல்லாக ஷாப்பிங் தான். இந்த ஊரில் வந்து வாழணும்னா நல்லா வாழணும், 2 பேர் வேலைக்கு போகணுங்க. ஒருத்தர் மட்டும் ஒரு ஃபேமிலி இருக்கவங்கன்னா ஹஸ்பண்ட் 2 பேர் வேலைக்கு போகணும். அப்போ தான் வந்து சர்வே பண்ண முடியும், ஒரு பெட்டரான லைஃப் வாழ முடியும். ஒருத்தர் மட்டும் வேலைக்கு போக முடியாதுங்க. ஏன்னா லிவிங் காஸ்ட் ரொம்ப எக்ஸ்பென்சிவ்ங்க, ரெண்ட்டாக இருக்கட்டும் எல்லாமே. அதனால் 2 பேர் வேலைக்கு போவாங்க. ஒருத்தர் சம்பளம் வந்து ஃபுல்லாக வீட்டு செலவு போனாலும், இன்னொருத்தர் சம்பளம் வந்து பார்த்து அவங்க ட்ராவல் பண்ணுறதுக்கு சேவிங்ஸ்க்கு வந்து பண்ணுவாங்க. நல்ல விஷயம் இருக்கு. நல்ல ஒரு ஆம்பியன்ஸில் அதான் லைட்டாக மழை பெஞ்சிருக்கு. மழை பெஞ்சிட்டு நல்லா சூப்பராக இருக்குங்க என்வரன்மெண்ட். பாருங்கள், சுத்தமாக இருக்குது பாருங்கள், க்ளீனாக இருக்குது. மக்கள் வந்து குப்பையில் கொண்டு குப்பைத்தெல்லாம் போடணும், யாரும் ரோட்டில் போக மாட்டாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பாருங்கள் க்ளீனாக இருக்குது பாருங்கள். எல்லா இடத்துலையும் வந்து குப்பைத்தொட்டி வச்சுருப்பாங்க, மக்கள் அங்கே யூஸ் பண்ணுவாங்க. நல்ல சுத்தமாக இருக்குது பாருங்கள், பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. ஃபேமிலியோட வந்து இங்கே உட்காந்து சாப்பிட்றது சந்தோஷங்க. எல்லாத்தையும் மறந்துட்டு ரிலாக்ஸாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க.